கடலூர் மாவட்டம் வேம்பூர் அருகே வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேமுதிக மாநில மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் 80% நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான கழுகு பார்வை காட்சிகளுடன் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், விவரம். வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில அளவிலான மாநாடு வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள குறிப்பாக பாசார் கிராமத்தில் அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் மாநாடானது நடைபெறுகிறது. மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு நடைபெறும் முதல் மாநாடு மாநில மாநாடாகவும் இந்த மாநாட்டில் சுமார் 1 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த மாநாட்டில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளும் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாநாட்டில் முகப்பு வாயிலில் விஜயகாந்த் அவர் வாழ்ந்த காலத்தில் செய்த பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்தும் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. பார்க்கிங் வசதி, குடிநீர், உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. தற்போது மாநாடு 80% பணிகள் நிறைவடைந்திருக்கும் அந்த நிலையில் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் மாநாட்டில் முகாமிட்டு பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.